மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் தான் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க முடியும், எலெக்ஷனில் போட்டி போட முடியும், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். பிரதிநிதித்துவன்றது எல்லாருக்கும் தானே இருக்கணும், எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்றது தான் ஒரு வருத்தம். மிகப்பெரிய ஒரு வருத்தம், மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். 1920 இன்னைக்கு 2026, இந்த 106 வருஷம் வரலாற்றில் மினிஸ்டர் ஆஃபீஸில், தலைமை செயலகத்தில் அவங்க ஆஃபீஸில் டிஸ்கஷன் பண்ணுறதெல்லாம் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. இது ஒரு மெச்சூர்டான ஒரு பிஹேவியராக நான் பார்க்கல. ஒரு கோஆர்டினேஷனே இல்லாத மாதிரி இருக்குது. யார் எங்கே தகவலை சொல்லணும், யாரை எங்கே போய் அணுகணும் அப்படின்ற ஒரு லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் நிறைய இருக்குதாக நான் பார்க்குறேன். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் பத்திரிகையாளரை சந்திப்பது ஒரு அவசியம். இது பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் செய்கிறதில்ல. சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்புக்காக நான் வந்திருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னும் இந்த கொள்ளை இந்தமான விஷயங்கள் நிறைய, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறைய இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். புதுசாக 2026 எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அரசியல் ரீதியான கருத்துக்கள் எனக்கு சொல்லணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு சரியான நேரம் கிடச்சிட்டு நினைக்கிறேன். முதல்ல 2026 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை பெற்று தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு முதலமைச்சராக நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த வீடியோவில் நான் 2 விஷயம் பேச போகிறேன். இந்த ஆட்சி எப்படி நடக்குது அப்படின்ற கருத்தும், ஒரு குடிமகனாக ஓட்டு போட்ட சக ஒரு சிட்டிசனாக எனக்கு அதுக்கான ஒரு உரிமைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் பேசுகிறேன். முதல்ல என்னோட ஒரு கோரிக்கை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை என்னென்னா, தமிழக வரலாறு முதல்ல பார்ப்போம். தமிழக நாட்டில் மெட்ராஸ் பிரசிடென்சி காலத்தில் இருந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினதுக்கப்புறம் இந்த அரசியல் தேர்தல்கள், அமைச்சரவை எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம தமிழ்நாடு, அதாவது இப்போ தமிழ்நாடு, அதுக்கு பேர் மெட்ராஸ் பிரசிடென்சி. நம்மளுடைய மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு முதல்ல பிரிட்டிஷ்காரங்க பீரியடில் 1920 தான் நேரடியாக டைரக்டான எலெக்ஷனே நடக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாமினேட்டட் கவர்மெண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்டாக தான் இருந்தது. எலெக்டட் கவர்மெண்ட் 1920 தான் முதல்ல தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்று எலெக்ஷன் டைரக்டாக நான் நடத்தலாம், பெண்களும் ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வராங்க. 1920 தமிழ்நாடு அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஆட்சியை பிடித்தது நீதி கட்சியை உருவாக்கியவர்களில் பெரும்பாலும் முதலியார்கள். நடேச முதலியார், ஆற்காடு இரட்டையர்கள் கூடிய லட்சுமணசாமி முதலியார், ராமசுவாமி முதலியார், ஆரோக்கியசாமி முதலியார், ரங்கநாத முதலியார், நம்மளுடைய முத்தையா முதலியார், இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இருந்த அமைச்சரவையிலுமே முதலியார்கள் இருந்தாங்க. அப்போல்லாம் 3 மினிஸ்டர் தான். அப்போ சீஃப் மினிஸ்டர்ன்ற பேரே கிடையாது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், செகண்ட் மினிஸ்டர், தேர்ட் மினிஸ்டர். 1926, 28 பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் மினிஸ்டர் முதலியார்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ இருந்து 1920 பார்த்தீங்கன்னா அது இரட்டை ஆட்சி முறை. ஒரு தொகுதிக்கு 2 MLA இருப்பாங்க, ஒரு தொகுதிக்கு 2 MP இருப்பாங்க. இட்ஸ் அ டையார்கிக்கல் யூனிகேமரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். 1935 என்ன பண்ணுறாங்க, திரும்ப இந்த இரட்டை ஆட்சி முறை எடுத்துட்டு ஒற்றை ஆட்சி முறையாகவும் ஒற்றை சபையாகவும் யூனிகேமரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக கொண்டு வராங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 370 கான்ஸ்டியூன்சி இருக்கும். அப்போ MLA கான்ஸ்டியூன்சிஸ், அதுலேயுமே முதலியார்கள் பெரும்பாலும் அமைச்சரவையில் இருந்தாங்க. சீஃப் மினிஸ்டராக கூட இருந்திருக்கிறாங்க, நம்மளுடைய PT ராஜன் அவர்கள். அதன் பிறகு இந்தியா சுதந்திரம் கிடைக்குது 1947. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் 1950 வருது. தமிழ்நாட்டுக்கு, அதாவது அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி தான், 1952 திரும்பவும் எலெக்ஷன் வருது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷன். அதுலேயுமே முதலியார்கள் அமைச்சர்களாகவும் சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருக்கிறாங்க. பக்தவச்சல முதலியார் அவர்கள், நிறைய அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக வராங்க. 1969 தமிழ்நாடுன்னு பேர் அப்புறம் தான் மாறுது. 1967 அண்ணா அமைத்த அமைச்சரவையில் 9 பேரில் 4 பேர் முதலியார்கள் இருந்தாங்க. ஸோ வரலாறு ரீதியாக 1920, 1935 போட்ட அமெண்ட்மெண்ட், 37 நடந்த எலெக்ஷன், 1952, 1967 இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு தேர்தல்களாக வரலாறுகளாக பார்க்கப்படுது. இது எல்லாத்துலேயுமே முதலியார்களுடைய பங்கு அமைச்சரவையிலும் முதலமைச்சர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் பாண்டிச்சேரி, கர்நாடகா பார்க்கும்பொழுது 7 முதலமைச்சர்கள்
முக்கியமாக பிடி ராஜன் அவர்கள் நீதி கட்சியில் முதலமைச்சராக இருந்தாங்க. பிறகு மீஞ்சூர் பக்தவச்சலம் ஐயா காங்கிரஸில் 63லேருந்து 67 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தாங்க. 67லேருந்து 69 வரைக்கும் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் 1969லையும் 1987லையும் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு பாண்டிச்சேரியில் பி சண்முகம் மற்றும் ஜானகிராமன் முதலியார், சண்முகம் முதலியார்லாம் இருந்திருக்கிறாங்க. கர்நாடகாவில் திவான் பகதூராக முதலமைச்சர்களாக ஆற்காடு ராமசாமி முதலியார்கள் ஒரு 7 பேர் முதலியார்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. முதலியார்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் கட்டமைப்புக்கும் தன்னுடைய சொத்தை எல்லாம் நிறைய தானமாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலாந்திரபிஸ்டாக இருந்திருக்காங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள், கோயில் திருப்பணிகள், அரசாங்கத்துக்கு நிலைமையிலனாலும் அரசாங்கத்துக்கும் இடம் கொடுத்து நிறைய சர்வீஸ் நேர்மையாக பண்ணியிருக்கிறார்கள். பேர்பட்ட ஒரு முதலியார்கள் இன்று 2026 தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் அமைத்த சட்டமன்ற அமைச்சரவையில் 34 அமைச்சர்களும் இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒருவர்கள் கூட முதலியார்கள் இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தம், மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். 1920 இன்னைக்கு 2026 இந்த 106 வருஷம் வரலாற்றில் முதலியார்கள் பிரதிநிதித்துவமே இல்லாமல் அரசியலில் ஒரு அமைச்சரவையில் ஒரு 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 ரெப்ரசன்டேஷன் ஒருத்தர் கூட இல்லாத ஒரு வரலாறு சரித்திரமே இந்த 106 வருஷங்களில் கிடையாது. முதலமைச்சராகவோ இல்லை அமைச்சர்களாகவோ இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு 106 வருஷம் வரலாறுல தமிழ்நாட்டில் நடந்த முதல் அமைச்சரவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முதலியார்கள் இல்லாத ஒரு மினிஸ்ட்ரியை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது, ஏமாற்றம் அளிக்கிறது. இதை நீங்கள் தயவு செய்து பரிசீலனை பண்ணி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் ரெப்ரசன்டேஷன் முதலியார்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நாங்கள் செஞ்ச சோஷியல் சர்வீஸ், எங்களோட அர்ப்பணிப்பும் எங்களோட கமிட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு. அதுக்கான உரிமைகள் இருக்குது எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம். எந்த சட்டத்தின் கீழே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் தான் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க முடியும், எலெக்ஷனில் போட்டி போட முடியும், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். பிரதிநிதித்துவன்றது எல்லாருக்கும் தானே இருக்கணும், எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்றது தான் ஒரு வருத்தம். ஏனென்றால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கிட்டத்தட்ட 5 பேர் எம்எல்ஏக்களாக, திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏ முதலியாரை சேர்ந்தவர், திருவண்ணாமலை போலூர் அவர் ஒரு முதலியார், செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ அவர் ஒரு முதலியார், ஈரோடு மேற்கு அவர் ஒரு முதலியார், மாதவரம் அவர் ஒரு முதலியார். யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இது ஒரு வேண்டுகோள். அதே நேரத்தில் உங்கள் அரசாங்கம் நல்லபடியாக நடக்கணும், அதனுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கவர்மெண்ட் எப்படி இருக்குது, நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய ஒரு பார்வையில் நான் எந்த கட்சியும் நான் சேர்ந்தவன் கிடையாது. என்னுடைய பார்வையில் சில நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. முக்கியமாக 10 மணிக்கு மேலே இந்த மதுபான கடைகளை மூண்டது மிக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசாங்கமாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் மீட்டிங் மினிஸ்டர் கூட நடந்துச்சு. எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் அவருடைய ஒரு மீட்டிங்கில் கான்ட்ராக்டரோடு நடந்தது. டெண்டருக்கு எதுவும் லஞ்சம் வாங்கலை, பர்சன்டேஜ் கேட்கல, கமிஷன் கேட்கலன்னு உங்களை ரொம்ப வாழ்த்தி பேசியிருக்காங்க. அதுக்கான நன்றிகள். சிஎம்டியில் ஒரு 35-40 ஃபைல் ₹1 பணம் வாங்காமல் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கிறதா உங்கள் அரசாங்கம் மேலே ஒரு நல்ல ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் த ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் பாலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்த திராவிட ஆட்சிகள், த டியோபோலி, இது எதுவுமே இல்லாமல் புதுசாக ஒரு சர்ப்ரைசிங்காக ஒரு ஷாக்கிங்காக ஒரு முதல் டைம் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஆட்சி வந்தது, அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். த ட்ரெடிஷ்னல் பாலிட்டிக்ஸ், ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜாதி மதம் அது இதுன்னு ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருந்த ஒரு பாலிட்டிக்ஸை திரும்ப ஒரு நல்ல ட்ராக்கு கொண்டு வந்த ஒரு விஷயமா உங்களுடைய ஒரு புரட்சியை நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் ஓட்டுக்கு காசே கொடுக்காம உங்கள் ஆட்கள் நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க, அதுக்கும் என் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் பிரச்சாரமே பண்ணாமலும் ஜெயிச்சிருக்கிறாங்க, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு நல்ல விஷயங்களா நான் பார்க்குறேன். இன்னொன்று, யாருன்னே தெரியாமல் சாமானியனும் ஆர்டினரி பீப்புளும் எம்எல்ஏ ஆகலாம், மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்றது பண்ணியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் உங்கள் ஆட்சியின் மீது எனக்கு சில வருத்தங்களும் இருக்கிறது. உங்கள் த கான்சிக்வன்சஸ், சில குறைகள் இருக்கும் இல்லையா, எல்லாமே நிறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, குறைகள் இருக்குது. குறைகள் சொல்கிறதுனால கோச்சிக்காதீங்க, ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி கிரிட்டிக்காக தான் நான் வைக்கிறேன். என்ன குறைகள்? முதல்ல ரீல்ஸ் குறைகள். உங்கள் மினிஸ்டர்ஸ், உங்கள் எம்எல்ஏஸ் எல்லாருமே மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே, தலைமை செயலகத்தில் உங்கள் ஆஃபீஸில் டிஸ்கஷன் பண்ணுறதெல்லாம் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. இது ஒரு மெச்சூர்டான ஒரு பிஹேவியராக நான் பார்க்கல. ரீல்ஸ் போடலாம். ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் உட்காந்து ஒரு மினிஸ்டரோட ரூமில் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கும்பொழுது நீங்கள் பேசுகிற இம்பார்ட்டண்ட்டான இந்த அரசாங்கத்தில் நீங்கள் ஓத்து எடுத்திருப்பீங்க இல்லையா, அதில்
அரசாங்க ரகசியங்களை பாதுகாப்பேன் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்எல்ஏஸ் வந்து எடுக்கணும். ஸோ ஒரு மினிஸ்டர் ரூம்ல இவ்வளோ பேர் வீடியோ கேமராவோட வந்து எடுத்து ரீல்ஸ் போட்டுட்டு பிஜிஎம் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணால் அது வந்து சரியில்லை. இது ரொம்ப இம்மேச்சூர்டான ஒரு பிஹேவியராக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இன்ஸ்பெக்ஷன் சொல்லி உங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸாக டாக்டர்ஸ்லாம் நிற்க வச்சு நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு குறைபாடு என்னன்னா, ஒரு கோஆர்டினேஷனே இல்லாத மாதிரி இருக்குது. யார் எங்கே தகவலை சொல்லணும், யாரை எங்கே போய் அணுகணும் அப்படின்ற ஒரு லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் நிறைய இருக்குதாக நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம், ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து பத்திரிகையாளரை சந்திப்பதிலிருந்து ஒரு அவசியம். இது பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் சந்தித்தால் மக்கள் அவங்களோட கேள்விகள், டவுட்டுகள் என்ன ஏதுன்றது தெரியும். பத்திரிகையாளர் சந்திப்பு மிக அவசியமாக நான் பார்க்க, அது நீங்கள் செய்கிறதில்ல. இன்னொரு விஷயம், இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையுமே பவர் கட், நைட்டான பவர் கட் வருது. அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்புக்காக நான் வந்திருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னும் இந்த கொள்ளை இந்தமான விஷயங்கள் நிறைய, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணுன்றது ஒரு வேண்டுகோள். வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆட்சியானது தமிழக நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை நீங்கள் கட்டாயம் பூர்த்தி பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்குது. குறைகளை நீங்கள் சரி செய்து ஒரு நல்ல முதலமைச்சராக வர வேண்டும். அதே நேரத்தில் எங்கள் சமுதாயத்துக்கு, முதலியார்களுக்கு கட்டாயம் நீங்கள் பிரதிநிதித்துவம் கட்டாயம் கொடுக்க வேண்டும். நாங்கள் சாதாரணமாக வரவில்லை. எவ்வளவோ சேவைகள், உழைப்பு, அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. எங்களுக்கு கட்டாயம் அமைச்சரவையில் இடம் நீங்கள் கட்டாயம் தர வேண்டும் என்பது ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நன்றி.